ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு Codebinx சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு AWS அதாவது IAM மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அதனுடைய ப்ராக்டிக்கல் டெமோ எப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீசஸ், அதாவது EC2 கம்ப்யூட் சர்வீசஸ், கண்டெய்னர் ஸ்டோரேஜ், எல்லா சர்வீசஸும் இங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சர்வீஸ் பற்றி நம்மளுக்கு தேடணுமோ அதை நம்ம இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டன் கூட இருக்குது. சர்ச் பட்டனில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது IAM, ஸோ ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் குரூப்ஸு, ஸோ எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்குள்ளார நான் வந்து சொல்லியிருந்தேன். IAM மூலமாக நான் வந்து சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி நான் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூசர்ஸ் வந்து நான் ஆக்சுவலாக 0. ஸோ நான் வேணால் மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப்பில் வந்து அவங்கள அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேசிக்காக கிரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட் அதாவது இந்த AWS மெயின் கிரியேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட், அவங்க தான் வந்து ரூட் யூசர்ஸாக இருப்பாங்க. இந்த ரூட் யூசர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இந்த அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கிடைச்சிடும். நான் வேணும்னா நான் வந்து டெம்பரரி செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ரூட் யூசராக இருப்பாங்க. ஸோ நான் வந்து யூசரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ யூசர்னு கிளிக் பண்ணிவிட்டேன். நான் அங்கே போய் ஆட் யூசர் கொடுக்குறேன். ஸோ ஆட் யூசரில் யூசர் நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஜீனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இவங்க வந்து ரூட் யூசராக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் வேறு யூசர் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கான பெர்மிஷன் நான் செட் பண்ணணும். ஸோ IAM உடைய மெயின் ஃபீச்சரே என்னென்னா வந்துட்டு ஒவ்வொரு யூசரும் எல்லா ரிசோர்ஸஸும் ஆக்சஸ் பண்ணாமல் அவங்களுடைய ரோலுக்கு தேவையான, இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தேவையான பெர்மிஷன் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா போதும். ஸோ இங்கே வந்து என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ். ஸோ நான் வந்து டெவலப்மெண்ட் டூல்ஸோ இல்லை வந்து SDK ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு என்னோட வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான ஆக்சஸ் கொடுக்கலாம். நான் சப்போஸ் வந்துட்டு AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் கொடுக்குறேன். ஸோ இவங்களுக்கான பெர்மிஷன் வந்து இதில் 2 இருக்குது. கஸ்டம் பாஸ்வேர்ட். ஸோ நான் இங்கே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி நான் அதுக்கு கொடுக்கலாம். இல்லைனா ஆட்டோ ஜென்ரேட்டட். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு நம்மளோட ஆட்டோ ஜென்ரேட்டர்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துடும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் என்னென்னா யூசர் வந்து இந்த பர்டிகுலர் யூசர் அவங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்காக நான் இதை வந்துட்டு அன்ஏபிள் பண்ணி விட்டுடுறேன். ஸோ நான் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பர்டிகுலர் யூசர் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் பெர்மிஷன் கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு ஆட் யூசர் டு த குரூப்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து இந்த யூசர் ஆட் பண்ணணும்னா அதை வந்து நான் ஆட் யூசர் டு த குரூப் கொடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்காங்க, அவங்களுடைய பெர்மிஷனை வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னா நான் இதுக்குள்ளார போய் எந்த யூசருக்கான பெர்மிஷன் காப்பி பண்ணணுமோ அந்த யூசரை கிளிக் பண்ணி அவங்களுக்கான பெர்மிஷனை இவங்களுக்கு கிராண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பெர்மிஷனாக ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய பெர்மிஷன் தான் இது. இல்லை நான் புதுசாக வந்து பாலிசினா ஒன்றும் இல்லைங்க, பெர்மிஷன். ஸோ இந்த யூசருக்கான என்னென்ன பெர்மிஷன்ஸ்ன்னு சொல்லி இதுலேருந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நான் பவுண்டரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கனால வந்து இந்த பெர்மிஷன், அதாவது இந்த சர்வீஸை வந்துட்டு ஒரு லிமிட் வரைக்கும், அதாவது இப்போ வந்து ஸ்டோரேஜ்னு எடுத்தீங்கன்னா குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் தான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் பவுண்டரிஸ் வந்து நான் செட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்துட்டு செட் பவுண்டரி பெர்மிஷன்ஸ். ஸோ வந்து அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்காக நான் இந்த ரஜினாவுக்கு வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கான பெர்மிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே வந்து என்னென்னா இது ஒரு கீ வேல்யூ பேர். ஸோ கீங்கிறது என்னென்னா இப்போ ஒரு இமெயில் அட்ரஸாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் நேமாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், டிபார்ட்மெண்ட் நேம்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் நேம் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் இங்கே கொடுக்கலாம். ஸோ 50 டேக்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ அது கொடுக்கலாம். பட் இது வந்து ஆப்ஷனலான விஷயம் தான். ஸோ நான் இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜினாங்கிறது நேமு. ஸோ அவங்களுடைய டைப் என்னென்னா வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஆட்டோ ஜென்ரேட்டடாக இருக்குது, அவங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ பாஸ்வேர்டு பெர்மிஷன் பவுண்டரி நான் எதுவுமே செட் பண்ண கிடையாதுங்க. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய பெர்மிஷன் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் அவங்க பண்ணலாம். ஸோ மற்ற ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஒரு செக்யூரிட்டிக்காக தான் இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டேக்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ டிபார்ட்மெண்ட் பற்றியோ இல்லை இது பற்றியோ நான் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. ஸோ அங்கே இது இல்லை. ஸோ கிரியேட் யூசர் கொடுத்துட்டேன்.
ஸோ இங்கே யூசர் நேம் அந்த நம்ம எந்த யூசர் கிரியேட் பண்ணமோ அந்த யூசர் வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. பட் அவங்க எந்த குரூப்லேயும் நம்ம அசைன் பண்ண கிடையாது, பிகாஸ் நம்ம குரூப் எதுவும் கிரியேட் பண்ண கிடையாது. ஸோ இதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப் எப்படி கிரியேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ குரூப் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் குரூப் கொடுத்துட்டேன். ஸோ குரூப் வந்துட்டு மேபி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இங்கே போகலாம். ஸோ குரூப் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னா வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வச்சு அவங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா யூசரையும் வந்துட்டு ஒரு குரூப்புக்குள்ளே போடுறேன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் பண்ணுற எல்லா யூசரையும் நான் ஒரு குரூப்புக்குள்ளே போட்டுட்டு நான் வந்து அந்த குரூப்புக்கு பெர்மிஷன் அசைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் யூசர்ஸ் ஆட் பண்ணனாலும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு தனியாக நான் வந்து பெர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு எது செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட், அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்காக தான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அந்த குரூப்புக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்னால அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் நான் கொடுக்குறேன் செட் பண்ணி. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து கிரியேட் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து யூசர்ஸ் பார்த்திங்கன்னா 0. ஸோ அந்த குரூப்பில் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் நான் கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ணலான்னா இந்த குரூப்குள்ளார யூசர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் யூசர் டு த குரூப் அப்படின்னா இப்போது ரெஜினா இருக்காங்க. ஸோ அந்த ரெஜினாவை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா வேறு யாராவது யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் யூசர்ஸ்ன்னு கொடுத்துடுவேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்குள்ளார ரெஜினா வந்து ஆட் ஆகிடுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு வேணும்னா அந்த யூசர்லேருந்து அந்த குரூப்லேருந்து அந்த யூசரை வந்து நான் வந்து டிலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரோல்ஸ். ஸோ ரோல்ஸ்னால் என்னென்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ செக்யூரிட்டி வே டு ஆக்சஸ் த ரிசோர்ஸஸ்ங்கிறது தான் சொல்லியிருந்தோம். ஸோ வந்து ஒரு ரிசோர்ஸஸை வந்து செக்யூர்டான வேலை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது தான். ஸோ யூசருக்கும் அதே தான், அவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக அந்த பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு நம்ம டெம்ப்ரரியாக நம்ம வந்து பெர்மிஷன் கொடுக்குறதா வந்து இந்த இது. ஸோ நான் ஒரு கிரியேட் யூசர் கொடுக்குறேன். ஸோ எந்த யூசர் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஸோ அது வந்துட்டு ஒரு சர்வீஸாக கூட இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். இல்லை வந்து நம்மளுடைய யூசரே, அதாவது ஐஏஎம் யூசர்ஸே வந்துட்டு வேறு ஏதாவது சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு, இல்லை அவுட் சைட் யூசர்ஸ் மற்ற வெளிய யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து வெப் ஐடென்டிட்டி இல்லைன்னா SAML ஃபெடரேஷன் மூலமாக அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுதான் இது. ஸோ நம்ம எந்த யூசர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இது வந்து நான் ஃபஸ்ட் EC2 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து ஒரு ரோல் செட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ வந்து என்ன ஆகுது, ஸோ நெக்ஸ்ட் டேக் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இந்த டேக்ஸ் செக்ஷன். நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ரோல் நேம் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அட்மின் கொடுக்குறேன். ஸோ அட்மின் இருக்குது. ஸோ EC2 இன்ஸ்டென்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்து ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான் வந்து அந்த ரோலுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் வந்து அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோல் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து டெம்ப்ரரியாக அவங்களுக்கு செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல் க்ரியேட் ஆகி அவங்க அந்த டாஸ்க்கை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து இது. அது வந்து நம்ம ஐஏஎம் யூசர்ஸ்க்கும் கூட கொடுக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு அவுட் சைட் யூசர்ஸ்க்கும் டெம்ப்ரரியாக நம்ம இந்த க்ரெடென்ஷியல் கொடுக்கலாம். ஸோ ரோல் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுதான் அது அட்மின்கிற ரோல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ எந்த என்டிட்டினா ட்ரஸ்டட் என்டிட்டிஸ் வந்து யாருன்னா நம்ம EC2 கொடுத்துருந்தோம். ஸோ அதுதான் இது ரோல் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து மெயினான IAM உடைய டெமோ. ஸோ யூசர் எப்படி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறது, குரூப்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது அண்ட் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இங்கே வந்து ஐடென்டிட்டி ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ஐடென்டிட்டி ப்ரொவைடர்ஸ் நம்மளுக்கு யார் வேணுமோ அதை அவங்கள வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் செட்டிங்ஸ் IAM ஓடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.